திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 2021 தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லா பழி பாவ செயல ஈடுபட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் போதை பொருட்கள், இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லா இடத்திலையும் நடக்கிறது. தமிழ்நாட்டில் திறன் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசு கல்வித்துறையினுடைய தூண்களாக விளங்குகிற ஆசிரியர் பெருமக்களை கைது செய்திருப்பது இது ஒரு அராஜகமான செயல். தமிழ்நாட்டில் தினசரி அராஜக செயல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது உரிமைக்காக போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் 250 பேர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் 150 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னதை அவங்க கேட்கிறாங்க. அவங்களுடைய உரிமை அது. அதாவது பகுதி நேர ஓவிய ஆசிரியர்கள், பகுதி நேர உடற்பயிற்சி ஆசிரியர்கள். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 2021 தேர்தலில் வந்து 181வது தேர்தல் அறிக்கையில பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை செய்யல. அவங்க உரிமைக்காக போராடி இருக்காங்க. அதை இன்னைக்கு வந்து கைது பண்ணிருக்காங்க. பார்க்க வந்தா போலீஸ் எங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இது திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, நெல்லை மாவட்டத்தில், குமரி மாவட்டத்தில் குவாரிகள் ஏராளம் நடத்தப்படுகிறது. இன்னைக்கு காலையில கூட ஒரு பெண், 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை டாரஸ் லாரி ஏறி கால் நசுங்கி போயிருக்கிறது. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பக்கத்துல 10 வயது குழந்தைய 10 வயது பெண் குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. ஆனா பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உரிமைக்காக போராடவும் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. மாயவரத்துல, மயிலாடுதுறையில 23 பார சீல் வச்சதுக்காக ஒரு டிஎஸ்பி இருந்து ஜீப் இன்னைக்கு பிடிங்கி இருக்கிறாங்க. ஆக அரசாங்கம் பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமே இன்னைக்கு எல்லா பழி பாவ செயல ஈடுபட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் போதை பொருட்கள், இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லா இடத்திலையும் நடக்கிறது தமிழ்நாட்டில். ஆனா அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க. எங்களை பார்ப்பதற்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா இதே மாதிரி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு டெட் எக்ஸாம் முடிச்சாலே அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுங்கிறது வழக்கம். ஆனா அதுக்கு மாறா இன்னொரு எக்ஸாம் வச்சுதான் நாங்க போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏஎம் கவர்மெண்ட்ல ஜியோ போட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் எக்ஸாம் நடத்துறாங்க. ஆனா நான் அந்த ஜியோக்கு நாங்க நீக்குவோம், டெலிட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதையும் செய்யலாம். அதாவது இந்த ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு திறன் இல்லாமல், ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதி திராவிட பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 30% மாணவர்கள் வந்து அங்க யாரும் சேர போறதே இல்லை ஆதி திராவிட பள்ளிக்கூடத்துல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்க ஆதி திராவிட பள்ளிகள் எடுத்து பாத்தீங்கன்னாக்கி இன்னைக்கு 5000 ஆசிரியர்களுக்கு மேல இன்னைக்கு பணி இடம் காலியா இருக்கு. ஆனா இதெல்லாம் அவர்கள் நிரந்தரம் பண்ணலாம். இதை நிர்வாகம் பண்ண தெரியாம இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் திளறுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்கும். நீங்க இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்களோ அந்த அரசாங்கம் வந்து வீழ்ந்திருக்கு. அதுபடியா மாற்று அரசாங்கம் நிச்சயமா வரும். வந்த பிறகு நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீவியஸ்ல ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்பவும் செய்யல, இந்த கவர்மெண்ட்டும் செய்யல, இப்ப எப்படி நம்ம திருப்பியும் வந்து அடுத்தால நாங்க உறுதி சொல்றோம். நாங்க நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த உடனேயா நிச்சயமா இதுக்கெல்லாம் முடிவு.